எல்லாத்துலயே இருக்கிற பாலிடிக்ஸ்ல இருக்கிறது தான். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இல்ல. நான் கேக்குறது பாலிடிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சதுல இருந்து இது மாதிரி பல விஷயங்கள் இருந்துட்டே தான் இருக்கு. அதெல்லாம் கரெக்ட். 40 பேருங்கிறது தான் எனக்கு கொஸ்டின். இல்ல இல்ல, நான் அந்த ஷூட் பண்ணதை எப்போ நான் முன்னாடியே எடுத்தது தான். ஓகே, அது ப்ரூஃப்ஸ் இருக்கு எங்ககிட்ட. ஓகே சார், அதே மாதிரி நல்லா இருந்தது வெப் சீரிஸ். தேங்க்யூ தேங்க்யூ. அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க எடிட்டரும் அந்த ஒரு இந்த கருப்பு சட்டை கருப்பன் அவரும் உங்க கிளாஸ்மேட்னு சொன்னீங்க. அவங்க ரெண்டு பேருமே நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளாஸ்மேட் மட்டுமா கிளாஸ் மட்டும் கூட ரொம்ப ஈடுபாடாக ஒர்க் பண்ணிருக்க மாதிரி. அதாவது படிக்கிறதுக்கு அப்புறம் அவர் கருப்புலாம் இப்பதான் பாக்குறேன். படிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு. காலேஜ்ல படிச்சதுதான். அவங்களும் நடிப்பு தொழில் அப்படியே வந்தாங்க. எடிட்டர் அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க தேவைப்பட்டாங்கன்னு கூப்பிட்டோம். நீங்க மீனாட்சி பேரை சொல்லிட்டதுனால மைக்க புடுங்க பாக்குறாரு. இன்னும் ஒரே அதாவது சார் இந்த காதலி விஷயம் இருக்குல்ல, எனக்கு அவர் சண்டையை அவர் பாக்குறப்போ இவ்வளவு பெருந்தன்மையான கணவரா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி என் காதலிகளும் யார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல, என் மனைவியும் யாரையும் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கல. அந்த மாதிரிலாம் நிஜத்துல இருக்காங்களா? இல்ல, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கோம். என்னன்னா, அவரு பொண்டாட்டியா அவங்கள நினைக்கல. சரியா, அவங்க அந்த குழந்தைங்களுக்கு அம்மாவா தான் இருந்திருக்காங்களே தவிர இவருக்கு ஒய்ஃபா அவருக்கு எங்கேயுமே இருக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஒரு தியாகிக்கு இவர் பெருந்தன்மையா இருக்கிற தப்பே இல்லைல்ல. அவங்களுக்கு இவரும் விட்டு கொடுத்து போனவங்கள லைஃப்ல. பவன் சார், சாந்திமா சாந்திமான்னு பவன் சார் சொல்லுங்க. இதுல ஒரு டயலாக் வருது, மக்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சா அவங்க இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் வருது. அது கொஞ்சம் இதால அந்த டைலாக் சஞ்சீவ் சார் வச்சு பேக் பண்ணி பேச வச்சிருக்கீங்க. சஞ்சீவ் சார் விஜய் சாரோடைய நண்பர். அது விஜய் சாருக்காக வச்ச டைலாக் மாதிரி இருக்கு. அது மனதில் வச்சு எழுந்ததா இந்தியா எழுந்ததா? இல்லைன்னா சஞ்சீவ் சாருக்காக வச்சது இல்லை. கமிஷனர் ஜென்ரலாக சொல்லுவார், நல்லது பண்ணுறவங்கள இங்கே வளர விட மாட்டாங்கன்னு. அது யாராக வேணாலும் இருக்கலாம்ல. இப்போ இல்லை, அது எப்போலேருந்தும் நல்லது பண்ண ஒருத்தன் கிளம்புனா வளர விட மாட்டாங்கங்கிறது தான். அது கமிஷனரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அது வேற யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா படத்தில் இப்போ எல்லாமே ட்ரெண்டிங் மாதிரி இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் முழுமையாகவே ஜி தமிழ் அப்படின்னு வச்சது தமிழ்ல தான் டைட்டிலே கொடுக்குறாங்க. நீங்களா சஜஷன் பண்ணுறீங்களா இல்லை அவங்க கிட்ட இருந்து வாங்குறீங்களா தமிழில் தான் வைக்கணும்னு? இல்லை சார், இதுக்கு ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு இங்கிலீஷ் பேர் தான். ஸ்கிரிப்டாக வரும்போது என்கவுண்டர்னு இருந்தது. அதுக்கப்புறம் நான் இங்கே சேர்ந்து 5 வருஷம் ஆச்சு. ஃபிங்கர் டிப்பு, அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் மட்டும் தான் இங்கிலீஷில் டைட்டில் வச்சோம். எதுக்கு நம்மளுக்கு இங்கிலீஷில் டைட்டில்? தமிழில் நம்மளுக்கே தெரியாத எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. செங்கலம்னு வச்சோம். நிறைய பேர் கேட்டாங்க செங்கலம்னா என்ன. ஸோ அந்த செங்கலம்னா என்ன அப்படின்ட்டு கேட்கறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கோம் இல்லையா. வேடுவன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல. ஹண்டர், அதாவது முருகன் ஹண்டிங்க்கு போகும்போது அவருக்கு ஒரு நேம் வேடுவன்னு இருக்கு. அது செய்யோன்னு இருக்கு. அதோட ஈக்குவலண்ட்டாக நம்ம வேடுவன்னு வச்சோம். செய்யோன்றது அந்த கேரக்டரு. ஆனால் அவர் வேடுவனாகவும் நம்ம பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வேடுவன் அப்படின்னு வச்சோம். ஏன்னா அதுக்கு ஹண்டர் அப்படின்ற ஒரு மீனிங் இருக்கு. ஸோ இவ்வளோ நம்மளோட தமிழை பற்றி நம்ம எவ்வளோ பெருமையாக இருக்கணும் நம்மளோட லாங்குவேஜை பற்றி. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட், இன்ஃபேக்ட் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் அப்படின்னு கூட லாங்குவேஜ்க்குன்னு கூட நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம நம்மளோட ஷோக்கு தமிழில் பேர் வைக்காம வேற யார் வைக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அதனால தான் எல்லாமே தமிழில் மாற்றி நிறைய இங்கிலீஷ் டைட்டில்ஸ் வர்றது எல்லாத்தையுமே தமிழில் வேணும்னே உட்காந்து நாங்கள் இன்ஃபேக்ட் முக்குந்தோட உட்காந்து இதுக்கு தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க, தமிழில் டைட்டில் கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது ஏதாவது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். அது ஒன்று கேட்சியாக இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பரை நடிக்க வச்சிருக்கீங்க. இல்ல அப்படிலாம் யோசிக்கல. என்னன்னா ஃபர்ஸ்ட் சொல்லும்போதே தொடர்ந்து 4 படங்கள் ஃபிளாப் கொடுத்தாரு அப்படிதான் சொல்றோம். அதுக்கு முன்னாடி அவரு ஹிட் கொடுத்தவர் அப்படின்னா அது அந்த கதைக்கான ஒரு இதுவாக தான் போனோம். சார் சொல்லுங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீரமணியுடைய லைஃப்பை தான் எடுத்துருக்கீங்களா? பீச்சில் ஷூட் பண்ண அதே நடந்தது அப்படியே. இந்த கதை ஃபுல்லாவே நம்ம ஒரு விஷயம் தான் சொல்றோம். என்னன்னா உண்மை யாரும் நம்புறதில்ல. எல்லாரும் எதை நம்புறாங்களோ அதான் உண்மை. எல்லாரும் எதை நம்புறோம்? நம்ம கிடைக்கிற நியூஸஸ் தானே. அது எந்த ரூபத்துல வந்தாலும் அந்த நியூஸை நம்பி தான். இப்போ ஒரு நியூஸை 10 பேர் நம்புறதுக்கும் 10,000 பேர் நம்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 10,000 பேர் நம்பினா அது உண்மையாக ஆரம்பிக்கும், அது பதிவாயிடும், அது அப்படியே வரலாறு ஆயிடும். சரி, இப்படிதான் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி நியூஸ்லேருந்தே எடுக்கணும். நம்ம கேள்விப்பட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம கேள்விப்பட்டது தான். அது கரெக்டு தான். அது அப்புறம் இந்த ஆர்டிஸ்டில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தீங்களா?
அந்த கதையை சொல்லும்போது நடிகத்தை வந்து ப்ரொடியூசர் சொல்லுவார்ல, அந்த நிறைய கதையெல்லாம் மாத்தாம நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? ஆனா அது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களுடைய உணர்வு அப்படியே சொல்லியிருக்கீங்க. அது நீங்க ப்ரொடியூசர் தான் கேட்கணும். சார் சொல்லுங்க சார். கொஸ்டின் சார், ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க சூஸ் பண்ணுறது மாஸ்டர் ஸ்ட்ரோக். தேங்க்யூ. கண்ணாரவியை நான் வந்து ஒரு ராஜேஷ் கண்ணாவை பார்க்குறேன், சூப்பர் ஃபியூச்சர். அப்புறம் வினுஷாவோட கேரக்டர் அண்ட் ஈஸ்வரி ராவோட மெச்சூரிட்டி ஒவ்வொரு ஃப்ரேம் சூப்பர். தட் இஸ் சேயிங் அ டால் ஆர்டர், பட் அவ்வளோ தூரம் பண்ணாங்க. லாவண்யா ஒரே ஒரு சின்ன ஒரு இதுனா, அந்த இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க இல்லையா, வினுஷா இவங்கள முடிய கண்ணார, அப்போ வந்து தெரிஞ்சுடுது யார் வீட்டுக்கு. அந்த போஸ்டர் நீங்க காமிக்கிறீங்க, ஆதியோட போஸ்டரும் அந்த ஹென்ச்மேன் வந்து ஒரு குரூப் 4 பேர் போவாங்க. That could have been, the suspense could have been retained for 2 more minutes. என்னோட சின்ன ஒப்பீனியன். அது நம்ம ட்ரெய்லர்லயே சொல்லிடுவோம். நானும் கேள்வி கேட்டு வந்தேன். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபைபிளாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அதை காது கொடுத்து கேட்கணும். ரொம்ப ரொம்ப 2 நாள் முன்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். கண்ணா ரவி வந்து ஒரு விஷயம் எங்ககிட்ட ஒரு டவுட் கேட்டார். எங்களுக்கு அது நியாயமாக பட்டுச்சு, அதை நாங்கள் மாற்றினோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு நடிகன் கேட்கும் போது கண்டிப்பாக மாற்றலாம். சும்மா ஏதாவது எனக்குன்னு இப்படி வெய்ய எனக்குன்னு அப்படி வெயின்னு கேட்கும் போது தான் பிரச்சனை வருது. சஞ்சீவ் சார், இது தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஜி வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதை பார்த்து நாளைக்கு விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்க சொல்றது கரெக்டு தானே. இத்தனை வருஷம் வந்து நடிச்சோம், வந்து ஒரு ஓகே டிவியில ஒரு நல்ல பேர் கிடைச்சது. பட் நம்ம எல்லா நடிகரும் நினைச்சிட்டு வர்றது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீன்ல இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெகக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. நீங்களாம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். அப்படியே சார், அது மாதிரி பேசுறப்ப ஒரு 5-6 நாளா உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா? ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழல் இருக்காரு. அவர் பண்றது சரியா தப்பாங்கிற மனநிலையில இருக்கீங்களா இல்ல என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்கா, ஒரு மேல அனுபவம். நீங்க சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமா இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்க இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரிச்சு எல்லாம் உண்மையை வெளில வரும்னு நம்புறேன். ஆனால் படத்துலேயே கில்ட்டி யூஸ் பண்ணுறாரு அவரு. படத்துலேயே வந்து கில்ட்டியாக இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அது கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க என்ன வாயை திறக்காம இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்க உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணிருக்காரா இல்ல நீங்க கில்ட்டியா இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கானு? இந்த கதையை பத்தி பேசுவோம்னா நீங்க அதான் சொன்னல, நீங்க கேட்கறதுக்குலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்க இல்லை, அதனால நம்மளுக்கு தெரியாது. சந்திக்கணும்ன்ற ஒரு தைரியம் இருக்கா அவருக்கு, விஜய் அவர்களுக்கு? ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? இது வரைக்கும் பிரஸ் கூப்பிட்டு எந்த இதுவும் பேசலையே அவரு. கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாதா இருக்கும். அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்கள்ல டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா. என்னன்னா மெயினா அந்த கமிஷனரும் கண்ணா ரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல, அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைன்ல வரும் சார்னு. ஆக்சுவலா பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாதான் ஹெட்லைன். அப்போ கமிஷனருக்கு தெரியாம எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்னன்னா ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ள இருக்கிற படம், ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்து, அது சினிமா, சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை அது. இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா காஸ்ட் அண்ட் க்ரூ வேடுவன்லேருந்து எல்லாருக்குமே வணக்கம். எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக, வேடுவனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாரும் வந்திருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
என்னோட முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதில் வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண, நான் ஒரு ஜீஃபையோட புல்லட் ஆப்பில் வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நேரில் ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறோமோ, ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினாக தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுங்கள். ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தாரு. பேசிட்டு கதை சொன்னார். அவர் கதை சொல்கிற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. பவன் சார் கதை சொல்கிறது, நானே அந்த கதை சொல்லும்போது அந்த கேரக்டருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்லலாம் நான் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார். கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் எனக்கு காஸ்ட் பண்ணதில். அண்ட் நடிச்சதில் வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு அருவியில் விழுந்த இலை மாதிரி தான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவாக அப்படி தான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான், இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக, ரொம்ப வந்துட்டு உருக்கமாக, நிறைய சோகங்கள் உள்ளே இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒன்று, பொன் சிரிப்பு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சுட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்று சொல்லும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நடிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட் அண்ட் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஜீலேருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தார், ரைசிஸ் சைட்லேருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ, நீங்கள் கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை, நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொன்னார். சரிங்க சார் வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாகர் சாரை கால் பண்ணி எங்கள் எல்லாரோட சாய்ஸும் நீங்கள் தான், நீங்கள் வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன், எதுனா புதுசாக இருக்குது, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு ஆள். ஸோ வந்துட்டு நீங்கள் கதையை கேட்டு பாருங்கள், பிடிச்சிக்கோன்னு சந்துரு சாரும் பேசினார். எல்லாருமே கதைக்குள்ளே கேட்க போகிறதுக்கு முன்னாடியே பில்டப்பு, பயங்கர பில்டப்பு, கேட்டால் பாருங்கள், கேட்டால் பிடிச்சிரும்ன்ட்டு. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி, எனக்கு ஜீ கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் டிப்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜியோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன். விலங்கா இருக்கட்டும், அயலியாக இருக்கட்டும், எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாகவே இருந்துச்சு. அண்ட் இது என்னவா இருக்க போகுது, இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது, லீடாக வேற பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார். அவர் வந்து நான் என்னன்னா, அவர் வந்து ஃபிங்கர் டிப்பில் என் கூட வந்து என்னோட கோ ஆக்டர் அவர் சார் செம்மையாக நடிச்சிருக்கீங்க சார், செம்மையாக பண்ணுறீங்க சார். ஆக்சுவலாக நான் டேரக்டர் பிரதர் அப்படின்னாரு. ஓகே டேரக்டரா, அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார். அப்போ கட்டு அத்தோட நாங்கள் மீட் பண்ணவே இல்லை, வேறு எங்கேயுமே சந்திக்கவே இல்லை. இங்கே வந்து உட்காந்துருக்காரு, சூப்பர் சார், ஓகே சார், ரைட் சார், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சரி எஸ் சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பித்தார். நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னென்னா உங்கள் கூட பார்த்தது தான். ஆக்சுவலாக இது வந்து இப்போ என்ன வேணால் பேசினாலும் ரிலேட்டபிளாக இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதையில் வர சூரஜ் மாதிரி தான் கேட்டு முடித்தவொடனே சார் பின்னிட்டீங்க சார், சூப்பர் சார், இதை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பித்தோம். இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், கதை வந்து மேகம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அங்கேருந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னா நம்ம வாழ்கிறோம்ல வாழ்க்கை, அதை வந்து உண்மையாக இருந்துடணும்,
அதை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த யூனிவர்ஸில் கதை அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலாம். அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமாக இருக்கட்டும், பொதுவாக சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக் சினிமா உள்ளே வந்தாலே எனக்கு என்ன தோணுன்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும். ஏன்னா சினிமாக்குள்ளே சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆடியன்ஸுக்கு வந்து அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த ஒரு கதையில் தான் இந்த கதை எங்கே சினிமாவாக இருக்குது, சினிமாக்குள்ளேருந்து எங்கே வந்து அந்த க்ரைம் ஸ்டோரியாக மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாமல் அப்படியே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார். கண்டிப்பாக சொல்கிறேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க, அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். சீரியஸாக சொல்கிறேன். அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில் அவர் மேலே வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் யோசிக்காமல் சொல்லுவார். அப்போ அவர் எவ்வளோ கிளியராக இருந்திருக்கணும் இந்த கதையில் அப்படின்றது. அண்டு நம்ம டீம், அவர் சூஸ் பண்ண டீம், இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணார். இப்படி ஒரு டீமை அசம்பிள் பண்ணணும், இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷனில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், சார் இவங்க யார் சார், இது யார் சார், இது யார் சார்னு சொல்லுவார், சூப்பராக பண்ணுவார்னு சொல்லிட்டு. சீனு சார் என்ன எனர்ஜி, சான்ஸே இல்லை. அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க. இவங்க 2 பேரையும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவதார 50 நாளில் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மோசமான என்ன, நம்ம தான் ஜாம்பி மாதிரி ஆகிட்டு மாதிரி இருக்கணும். நம்ம தான் வந்து குளோனிங் நீங்கள் யாருன்னா பண்ணி, எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த ஷூட்டில் நான் யோசித்தேன். இந்த கொண்டா நான் தூங்குறேன், நீ நடுறா அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டே ஆகாமல் இந்த டைம்லையும் இவர் மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர். எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு உங்களுக்கு ஒரு தனி வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு யாரை தேங்க் பண்றதுன்னே தெரியல. நான் பண்ற ஒரு விஷயத்துலயும் ஜி என் கூட இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாம மாடலிங்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப் சீரிஸ்லாம் வந்த புதுசு. ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நான் வந்துட்டு ஜியில பண்ணேன், சிங்கப்பெண்ணே. அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கு பவன் சார் தான் அதுலயும் டைரக்டர். அப்ப எனக்கு பவன் சார் தெரியாது. அண்ட் மைக்ரோ ட்ராமா பண்ணும்போதும் ஜி புல்லட் ஆப்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ ட்ராமா பண்றேன். அண்ட் என்னோட ரியாலிட்டி ஷோ வந்து ஜில தான் ஃபர்ஸ்ட் பண்றேன். சூப்பர் குவீன்ங்கிற ஷோல தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகம் ஆகுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான போர்ஷன் ஜி இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கே 2 நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா, ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்றாங்க. நான் வந்துட்டு டோட்டலா பவன் சார் தான் நம்பினேன். எனக்கு வந்து கதை சொல்லும்போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை. அவர் வந்து வெண்ணிலா கேரக்டர் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா, ஆனா என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுதான் எனக்கு சொன்னாரு. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச டேரக்டர் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேல இருந்துச்சு. சார் நான் நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சார். நான் வந்துட்டு டப்பிங் பண்ணல. ஸோ அதனால நான் வந்துட்டு உங்க கூட உட்காந்தா நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லை இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன், ட்ரெய்லரோ ட்ரீசரோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட் மேலே அந்த ப்ரொடக்ஷன் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் நான் படம் பார்க்க போவேன். அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல, ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தோமே இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு கதை பற்றி எதுவுமே தெரியாது, ஆடியன்ஸாக பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்ச கதைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நல்ல கதைகள் நீங்கள் 100% சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் ஃபஸ்ட்டு நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு எல்லாமே ஆரம்பிக்கிறதுக்கு. இருந்தாலும் இவ்வளோ பொறுமையாக இருந்து எங்களை சப்போர்ட் பண்ணோங்கிறதுக்காக வந்திருக்கீங்க, இங்கே இருந்திருக்கீங்க இவ்வளோ நேரம். ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி. மேடையில் வந்திருக்கும் பெரிய ஜாம்பவங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். என்னென்னா வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு
டைரக்டரும் கௌஷிக் சார் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமாக நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும், அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வெப் சீரிஸை. நான் எல்லாரும் வெளியில் வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிட்டீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர்ஸ் நடித்து காமிச்சு தான் நான் பண்ணாங்க. நானாக சொந்தமாக எதுவுமே பண்ணல, அவர் நடித்து காமிச்சார். எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும், கையை தூக்குறது, கண்ணை சிமிட்டுறது கூட இல்லை கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவாரு. ஸோ அது கூட எனக்கு கண் இப்படி பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்லை கட் 1 more அப்படிங்குவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகாக இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்கே நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜயராஜேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்கிறது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது கடவுள்னா ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதோட தலையெழுத்தை முடிவு பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ கௌஷிக் அண்ட் தேங்க்யூ சாகர் சார். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்கள் டைமை நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யூர் டைம். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி. வினிஷா, லாவண்யா, ரவீனா, சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா. அண்ட் ரேகா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார், அண்ட் எடிட்டர் சார், அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியாக நாங்கள் வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது, அதுக்கும் சேர்த்து இப்போவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச்.